Hello everyone. ஸோ சும்மா இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா பிடிசி யூஎஸ்டிடி பேரில் தான் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே ஆல்ரெடி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 72 வரைக்குமே வந்திருக்கு. மார்க்கெட் 72 சம்திங் 72,500 வரைக்கும் வந்திருக்கு. இன்றைக்கி என்ன நம்ம அதில் பார்க்க போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிசி அப்டேட் ஒரு ஷார்ட்டாக வந்து மார்க்கெட் மூவ்மெண்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். நம்ம ஆல்ரெடி வந்து கிரிப்டோ ட்ரேடிங் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதான் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன் மார்க்கெட் வந்து எங்கே பை பண்ணணும், எந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த. இது எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் செய்கிறது. ஓகேங்களா, நீங்கள் காப்பி பண்ணால் ஓகேங்களா, நீங்கள் கேபிட்டல் கம்மியாக வச்சு காப்பி பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். மீனிங் வந்து நான் சொல்கிறது ஒரு 1000 ரூபா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க். ஓகேங்களா, ஏன்னா ஒரு 1000 ருபீஸ் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக ஒன்றும் லாஸ் வராது. நீங்கள் ஒரு ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு 1000 ரூபா போட்டு நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஒரு 5x லிவரேஜ் வச்சு, சரிங்களா, இல்லை ஒரு 10x லிவரேஜ் கூட வச்சுக்கலாம், இல்லை 7x லிவரேஜ் கூட வச்சுக்கலாம். ரொம்ப வந்து லிவரேஜ் அதிகமாக வைக்காதீங்க, போதும் கம்மியாக வச்சு பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இந்த சிக்னல் கொடுக்குறோன்னா, ஃப்யூச்சரில் வந்து ஃபர்தராக வந்து இப்போ ட்ரேட்லாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம வந்து சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதுக்கான வித் இன்க்ளூடிங் பீஸோடு தான், பீஸ் இல்லாமல் நம்ம வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட பீஸ் நீங்கள் எவ்வளோ லாபம் எடுக்கிறீங்களோ அதில் வந்து அந்த அமௌண்ட் வந்து பீஸாக வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் நம்ம வாங்குவோம். ஸோ அதுக்காக தான் முதல்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஃப்யூச்சரில் வந்து நம்ம பே பண்ணி தான் நீங்கள் சிக்னல் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணல இல்லையா, நான் வந்து கரெக்டாக சொல்கிறேனாலேன்ட்டு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த வீடியோலாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து ட்ரேடிங் எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்குறேன். நிறையா விஷயம் இருக்குது. நிறையா விஷயத்தோடு நம்ம வந்து லேர்ன் பண்ணுறது ஒரு விஷயமா இருக்கிறதுனால ப்ராக்டிக்ஸ் நிறையா பண்ணணும். ப்ராக்டிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா, ஸோ அது நம்ம பார்க்கலாம். இது சிம்பிள். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ் 50 மினிட்ஸில் தான் இருக்கேன். சரிங்களா, மார்க்கெட்டு நமக்கு வந்து ஒரு 72,551 USD டாலர் வரைக்கும் வந்துச்சு கீழே. ஓகேங்களா, ஸோ வந்துட்டு செல்ஸ் லிக்விடிட்டி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன், எல்லா லிக்விடிட்டியும் செல்ஸ் லிக்விடிட்டி எல்லாத்தையும் திருடிட்டான் அப்படின்னு தான் சொல்லுவேன். எல்லா உடைய பணத்தையும், ரீட்டைலுடைய பணத்தை எல்லாம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், திருடியிருக்கான். சரிங்க, ஒரு கிரிப்ட் நடந்திருக்கு இந்த இடத்துல, நான் அப்படி தான் சொல்லுவேன். ஓகேங்களா, நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சுக்குங்க. கலெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டாப் லாஸ் நீங்கள் என்ன தான் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வச்சு உங்களை பணத்தெல்லாம் திருடிட்டு என்ன பண்ணிட்டான், ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அப்படியே ஸ்டெப்பாக பாடி மேலே பாடி வச்சு போயிட்டே இருக்கான். ஸோ சிம்பிளாக நம்ம அது ரொம்ப ட்ரேடிங் கிளாஸில் நம்ம சொல்கிறேன். பட் இன்றைக்கி சிக்னல் நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் ஃபர்தராக மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னா, இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, ஸோ 74 சம்திங், இந்த ப்ளூ லைன் கிட்ட மார்க்கெட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு போகும். ஸோ அடுத்த மூமெண்டம் இந்த ப்ளூ லைன் இருக்குல்ல, மேலே ஒரு க்ரீன் வித் ப்ளூ லைன் இருக்குல்ல, இதுக்கிட்ட மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஸோ வந்து 75,376 USD டாலர் இதுக்கு மேலே போகும். பட் இது வரைக்கும் தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் நம்ம வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கணும் இந்த இடத்துல நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்.
ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் 73 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கவனிங்க, இந்த ரேஞ்ச் 73 இந்த ரேஞ்ச் இந்த மாதிரி ரேஞ்செலாம் 73 இந்த மாதிரி ரேஞ்சிலலாம் வரும்போது நீங்கள் வந்து ஃபர்தராக மார்க்கெட் என்ன பண்ணுங்கள், அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. அரௌண்ட் இந்த பர்டிகுலராக நான் இந்த நம்பரை சொல்லலை, பட் இந்த ஏரியாவில் இந்த ஜோனில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு புல் பேக் ஆகும். அந்த புல் பேக் டைமில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஃபர்தராக 74 தாண்டி உங்களுக்கு 75 200 75 300 சம்திங் இந்த ப்ளூ லைன் அண்ட் க்ரீன் லைனை தாண்டி கிராஸ் பண்ணி மேலே போயிடும். ஓகேங்களா? இன்றைக்கி போமா நாளைக்கு போமான்னு கேட்காதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணணும்னா நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். பொறுமை இல்லாதவங்கள்ட்ட வந்து பொறுமை உள்ளவங்கள்ட்ட தான் காசு எடுத்து கொடுக்குறது தான் ட்ரேடிங். நம்மள்ட்ட வெயிட் பண்ணுற அளவுக்கு பொறுமை இல்லைன்னா நம்ம காசை வந்து இன்னொருத்தவங்க சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. ட்ரேடிங்கிறது ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி. ஓகேங்களா? நம்ம வந்து ட்ரேடிங்கிறது என்னது, நம்மளுடைய லாஸ் தான் இன்னொருத்தவங்களுக்கு ப்ராஃபிட். சரிங்களா? அதனால் வந்து இதுதான் விஷயம். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாது. ஆனால் வந்து நான் ட்ரேட் பண்ண போகிறேன், லைவ் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ட்ரேட் பண்ணி லாஸ் ஆணுச்சா ப்ராஃபிட் வந்துச்சா என்ன ஏதுன்னு ஒரு ரிசல்ட்டும் காட்டலை. நம்ம வந்து உங்களுக்கு வந்து லைவாக வந்து சேலஞ்சு கொடுக்குறேன், உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன், அடுத்த வீடியோ போடும்போது நான் இந்த வீடியோ இது வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆகிருக்குங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் போடுவேன், கண்டினியூவாக இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான், யாரையும் வந்து கட்டாயப்படுத்தலை. வாங்க உங்களுக்கு ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குறேன், சிக்னல் கொடுக்குறேன், அப்போலாம் நான் எதுவும் உங்களுக்கு கட்டாயப்படுத்தலை. இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் முதல்ல இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிது, இதெல்லாம் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே காசுலாம் போடணும்னு நான் வந்து உங்களை வந்து கட்டாயப்படுத்தலை. சும்மாவே நான் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, ப்ரைஸ் அந்த ப்ரைஸுக்கு போதாங்கிறத நோட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் காசு போடுங்க. பர்சனலாக நம்ம வாட்ஸ்அப் குரூப் தனியாக ஓப்பன் பண்ணி அதில் யாருக்கு வந்து சிக்னல் கொடுக்கணுமோ அவங்களுக்கு பர்சனலாக நான் அனுப்பி விட்ருவேன். அவங்களுக்கு வந்து நீங்கள் பீஸ் கொடுத்தா போதும். உங்கள் பர்சனலாக உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிக்னல் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் வந்து அந்த சிக்னலில் பார்த்து எங்கே பை எடுக்கணும் என்ட்ரி எடுக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லுவேன். பை எங்கே எடுக்கணும், ஓகேங்களா, எங்கே ப்ராஃபிட் இருக்கும் எல்லாமே நான் சொல்லிடுவேன். எல்லாம் சொன்னாலுமே ட்ரேடிங்கிறது ப்ராபபிலி தான். மார்க் எல்லாமே சான்ஸ் இருக்குது, இந்த இடத்துக்கு போகுங்கிறது சான்ஸு தான். இங்கே 100% யாரும் உங்களுக்கு பத்திரம் போட்டுலாம் ஒன்றும் கொடுக்கல. சரிங்களா? மார்க்கெட் நெகட்டிவாக போணுச்சுன்னா அதுக்கான மூமெண்டம் எப்படி என்ன பண்ணணுங்கிறத நம்ம வந்து ஃபர்தராக சொல்லுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க்கெட்டுங்கிறது லாஸும் இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஓவராலாக ப்ராஃபிட்டுஃபுல்லாக எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதனால் லாஸ் ஆகிடுச்சுன்னா என் கழுத்தை நடிக்கக்கூடாது. இதை தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா விட்டுட்டு நீங்கள் ஓனாக வந்து ட்ரேடிங் வேணால் கற்றுக்கிட்டு போய் பண்ணுங்கள். இல்லை ட்ரேடிங் கற்றுக்கிறதா இருந்தாலுமே நம்ம வந்து ஃப்ரீயாக தான் வீடியோ போடுவோம். இனிமேட்டுக்கு ஃபர்தராக ட்ரேடிங் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃப்ரீயாக தான் நம்ம வீடியோ போட போகிறோம். ஸோ வந்து அதை வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. சரிங்களா? அதை பார்த்து கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணுவோம், உங்களால் கற்றுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த வீடியோவோட நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபர்தராக மார்க்கெட் ரீச் ஆன பிறகு நான் சொன்னப்ப டார்கெட்டை அடுத்து ரீச் ஆன பிறகு அடுத்த ஒரு வீடியோ வரும், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். நீங்கள் எப்படியாவது கற்றுக்குங்க. நிறையா 1000 வழிகள் இருக்குது. ட்ரேடிங் தான் வந்து வழி கிடையாது. ஓகேங்களா? நிறைய 1000 வழிகள் இருக்குது. எப்படி வேணால் நம்ம வந்து சர்வைவல் பண்ணுறதுக்கான உலகத்தில் எல்லாமே இருக்குது. நம்ம தான் முயற்சி எடுக்கணும். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட்டு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கணும். ட்ரேடிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் வாங்க. அரைக்குறையாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு ஒரு 100% 50% தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு 50% இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வராதிங்க. தயவுசெய்து வேறு வேலை பாருங்கள். இல்லைனா போயிட்டு வேறு எதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக எதாவது பிஸ்னஸ் இருந்துச்சுன்னா அதை போய் பாருங்கள். அதுதான் வந்து நமக்கு வந்து நல்லது. சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 75-90% இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு ஆர்வமாக சொல்லித்தர முடியும். அப்பா அம்மா வர சொன்னாங்க, ஃப்ரெண்டு பண்ணுறான், அதை பார்த்து நானும் பண்ணுறேன் அப்படிங்கிறதுலாம் ஓகே தான். அப்போ தான் நமக்கு தெரியுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது
அப்படிங்கிறத பொறுத்து தான் ட்ரேடிங் அமையும். உங்களுக்கு ஆர்வமே இல்லாமல் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலுமே உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு போரிங் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் பிஸ்னஸோ இல்லை உங்கள் ஒர்க்கோ நீங்கள் அதில் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலே முன்னேறி போகலாம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு ட்ரேடிங் சிக்னல் தான். இது வந்து என்னுடைய சிக்னலில் வந்து கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் போடுவோம். இது வந்து யூடியூப்பில் நீங்கள் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ அடுத்தது வந்து ஃபர்தராக மார்க்கெட்டு எங்கே போகும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சிக்னலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் தனியாக வந்து சிக்னல் கேட்கும்போது நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், டெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டிங் வந்து போதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நீங்கள் வந்து ஃபர்தராக என்ன பண்ணலாங்கிறத ஒரு ஐடியாவுக்கு வாங்க. சரிங்களா? ட்ரேடிங் வந்து கிளாஸ் அப்படின்னா ஓரளவுக்கு நான் பேசிக்காக வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில். வேணால் அதை போய் பாருங்கள். ட்ரேடிங் கிளாஸ் அப்படின்னா ஃபர்தராக வந்து என்னென்னா நம்ம வந்து அதை ஏன்னா நான் வந்து அது வந்து எல்லாமே கவனித்து தான் சொல்கிறேன். மார்க்கெட்டிங் இங்கே போகும், இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ட்ரேடிங் கிளாஸ் எதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கனாலும் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் ட்ரேடிங் கிளாஸில் அப்படின்னா ஸோ நான் ரிப்ளை கமெண்ட் பண்ணி உங்கள் காண்டாக்ட் நம்பரை வாங்கி தனியாக பர்சனல் குரூப், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அது வந்து அதில் ஆட் பண்ணுவேன். அதில் வந்து ட்ரேடிங்க்கு இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவங்க அவங்களுக்கு மட்டும் நம்ம கிளாஸ் தனியாக எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா? ட்ரேடிங் வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? நம்ம வந்து 1 லேக்கு 50,000 கூடலாம் வாங்க போகிறதில்ல. சரிங்களா? அந்தளவுலாம் நம்ம உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்க மாதிரி நம்ம வந்து பீஸ் வாங்கிட்டு தான் பண்ணுவோம். பர்சனலாக வந்து கிரிப்டோவில் தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது. வித் கோல்டு கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி ஃபாரெக்ஸு நீங்கள் பண்ணிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஃபாரெக்ஸும் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நான் பண்ணுறது வந்து கிரிப்டோ, பிடிசி, பிட்காயின்லேயும் அப்புறம் கோல்டில் தான் காட்டி கொடுக்கும். உங்களுக்கு வந்து நான் வந்து கிளாஸ் எடுப்பேன். ஸோ மேக்ஸிமம் அதில் நீங்கள் உங்களுக்கு வந்து அதிலே நீங்கள் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி தான் கிளாஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா ஃபாரெக்ஸில் போய் நான் பண்ண போகிறேன், அதில் போனால் நீங்கள் என்னுடைய ஃபார்முலா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாரெக்ஸில் ஒர்க் ஆகும். உங்கள் ஃபாரெக்ஸில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நம்ம பர்சனலாக ஃபாரெக்ஸ்லாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் அது அலௌடு கிடையாது. கிரிப்டோ அலௌடு இருக்குது. அப்புறம் வந்து கோல்டு கிடையாது. பட்டு கோல்டு இருக்குது. கோல்டை நம்ம அதை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் ட்ரேடிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது யாருங்க நான் வந்து இங்கே வந்து வாங்க அந்த ட்ரேடிங் கற்றுக்குங்க, வந்து சிக்னல் வந்து வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதான் எதுவும் சொல்லலை. எல்லாமே முழுக்க உங்களுடைய விருப்பத்துக்கு, உங்கள் சாய்ஸ் தான். வந்தால் நீங்கள் கற்றுக்குங்க. வராட்டினா வேறு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேறு எங்கேயாவது சேனலில் இருந்துச்சுனாலும் நல்ல சேனலில் தான் போய் பார்த்து கற்றுக்குங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். என்னென்னா சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லையா, எனக்கு அது வந்து முக்கியம் கிடையாது. லைக் பண்ணிங்க. ஏன்னா லைக் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. ஷேர் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், லைக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு அது ரீச் ஆகும். உங்களுக்கு அது பிரயோஜனப்படாட்டாலும் மற்றவங்களுக்கு அது பிரயோஜனப்படணும். ஓகேங்களா? நம்ம வந்து யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். பிரயோஜனமாக இல்லைன்னா என்ன இருக்குது? என்ன நம்ம மாட்டிலே சம்பாதிச்சு நம்மளுடைய சுயநலமாக இருந்தோம்னா என்ன ஆகும் லைஃப்? புரியுதுங்களா? அதனால் மற்றவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு சுயநலமாக இல்லாமல் மற்றவங்களுக்கும் சில விஷயத்தை ஷேர் பண்ணணும். அப்போ தான் நம்ம லைஃப் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மற்றவங்களுக்கு நான் எந்த உதவி கூட செய்ய மாட்டேன் அப்படின்னா நம்ம லைஃப்பும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.